ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். இந்தியாவில் யார் வேணா பணக்காரங்களா இருக்கலாம், ஏசியாவில் நீங்க பணக்கார லிஸ்ட்ல கூட டாப்ல இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனா ஐபிஎல் ஆக்ஷன்ல யாரு பணக்காரங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பானி எல்லாருமே சொல்லுவாங்க கிடையாது. அதான் அம்பானி பையன் ஒருத்தர் வந்து இருந்தாருல, ஆகாஷ் அம்பானி. ஆமா, அவரோட ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. டேய் நான்லாம் எவ்வளவு பிளேயர் வாங்கியிருப்ப காசு கொடுத்து, என்ன கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க, 45 கோடி தள்ளாடிட்டு இருக்காங்க. 45 கோடி அப்படின்னு 110 கோடியோட உள்ள வந்த நம்முடைய பிரீத்தி ஜிந்தா அண்ட் கோ. ஆனா ரிக்கி பாண்டியோட பிரீத்தி ஜிந்தா தாங்க ஃபேமஸ் இல்ல? ஆமா, ரிக்கி பாண்டி இப்பதானே வராரு. அதனால அவங்களுடைய டீம் வந்து யாரெல்லாம் எடுத்தாங்க, என்ன பட்ஜெட்ல எடுத்தாங்க, அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்தா ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது சொல்லுங்க. சசாங், பிரப்சிம்ரன் சிங், அவ்வளவுதான். 2 சிங்கர் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சு. இந்த ஆக்ஷன்ல அதிக அமௌண்ட்டுக்கு இவங்க எடுத்த பிளேயர் இவர் தான், ஸ்ரேயஸ் ஐயர். 26 கோடியே 75 லட்சம் இவங்க எடுக்கல. டெல்லி டீம் இவங்க தலையில கட்டிட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன்? அது இல்ல மாற்று கருத்து. ஆனா பட் அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல, இந்த 30 கோடி பண்ணிட்டு கொடுக்குறேன் சொன்னாங்கல்ல, 30 கோடி இவரு கொடுக்க தான் கூப்பிட்டுருக்காங்க போல. மேபி இன்னமும் நீங்க அதிகப்படுத்தினாலுமே இவர் தூக்கி இருப்பாங்க. இவரு கிடைக்கலாம், மேபி 30க்கு பண்ணிட்டு போயிருப்பாங்க. டெஃபினெட்லி எஸ். பட் ஆனா இவருக்கு 30 கோடி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. இல்ல இவ்வளவு போயிருக்க மாட்டாங்களா அவங்க? பண்ணிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா இவருக்கு இவ்வளவு கொடுக்க அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லி ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க தான் நான் சொல்லுவேன். இந்த கிரெடிட்ஸ் முன்னாடி தான் நின்னாங்க அவங்க. நின்னாங்கண்ணே. பட் இது வந்து இவங்க எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு டெல்லிக்கு. அதனால த்ரோ அவுட்டா போட்டு போனாங்க. டெல்லி இன்னும் 2 பிட்டு போட்டு டெல்லி தலையில கட்டிருப்பாங்க. ஆனா அவங்க நேக்கா வந்து காலையில வெளியே போயிட்டாங்க. டெஃபினெட்லி எஸ். பட் ஸ்ரேயஸ் ஐயரை பஞ்சாப் வந்து தூக்கி இருக்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா டிசில ஆடி நம்ம பார்த்திருக்கோம், அண்ட் கேகேஆர்ல ஆடி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சாப்ல ஆடி நம்ம பார்க்கிறோம். அதான் ரிக்கி பாண்டிங்கோட செல்ல பிள்ளையில இவருமே ஒருத்தர் தான். நிறைய பேர் பண்ணிட்டு தான் செல்ல பிள்ளை சொல்றீங்க. இவருமே செல்ல பிள்ளை தான். அண்ட் ஓவராலா பார்க்கும்போது இப்போ மும்பை டீமுக்காகவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். சயீத் முஸ்டாக் அலி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 130/70 அடிச்சிருந்தாரு மகாராஷ்டிராக்கு எதிராக, ருத்ராஜ் டீமுக்கு எதிராக. ஸோ ஓவராலா நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஸ்ரேயஸ் ஐயரோட பார்ட்னர்ஷிப் இன் ஓவரால் T20 பொறுத்த வரைக்கும். அவரோட உச்சம் கோடிகளை தாண்டி போயிட்டு இருக்கு. கோடீஸ்வரன் தானே. இந்த வாட்டி கண்டிப்பா வந்து டாப் 4க்கு எடுத்துட்டு போறாங்க. இது இல்லாம சகலை வந்து 18 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. சமபிக்கு நான் சொன்ன ஸ்பின்ல எக்ஸ்பென்சிவ் பவுலர் இவர்தான் அதிகமான பிளேயர் ஆல்சோ. டெஃபினெட்லி இவர் தான் நல்ல இடத்துக்கு போற சொன்னா அதே மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. வெரி குட். ஆனா எனக்கு இந்த ரேட் கொஞ்சம் அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும். சகாலிக்கு 18 கோடி இல்ல, 4 ஓவர் போறதுக்கு நான் 18 கோடி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன். இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன். சரி ஓகே, நீங்க கொடுத்துக்கோங்க. நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுப்பேன். அதேதான் பஞ்சாபா பண்ணாங்க. காசு இருக்கு நான் போறேன், என்னடா உங்களுக்கு பிரச்சனை தான் கேட்டாங்க. அடுத்த நான் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 18 கோடி வேற போடுவேன். இதானே வேலை. இப்ப நீங்க அவரை மட்டும் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது, ஓனரை தவிர எல்லாரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிக்கி பாண்டி ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த கோச் அப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது நம்ம கையில கிடையாது. அது இல்லாம ஹர்ஷ்தீப் சிங்க 18 கோடி எடுத்தாங்க. இது சூப்பர் பிக். இது நீங்க ரீடைனே பண்ணிருக்கலாம் அவங்க, ஆனா பண்ணல. பட் ஹர்ஷ்தீப்பை எடுத்தா அவனு வழியே கிடையாது. இப்ப இருக்கு அவர். நீங்க யாரதை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், டப்புன்னு எல்லாம் எடுக்க போயிடுவாங்க. செம பிக்கு இது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் தேவை. அவங்க நிறைய மேட்ச்ல ஒரு மாத்தி கொடுத்துருக்காரு. அதனால செம பிக்கு தான் இது. சூப்பர் ஆப்ஷன். 62 கோடியே சொச்சத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர் செலவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஒரு 3 பிளேயருக்கு செலவாயிருக்கு. 3 குவாலிட்டி. ஸோ பேட்டர் அண்ட் கேப்டன், அண்ட் இந்த பக்கம் நல்ல பவுலர், இந்த பக்கம் நல்ல ஸ்பின்னர். 3மே ஹர்ஷ்தீப் சிங்கை தவிர மற்ற 2 பேருக்குமே கொஞ்சம் அதிகமா போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட. பஞ்சாபுக்கு அது அதிகம் கிடையாதுங்க. பர்சனலா பார்த்தா அதிகம், பட் பஞ்சாபுக்கு அது அதிகம் கிடையாது. அது இல்லாம மார்க்கஸ் ஸ்டோயினிஸை வந்து 11 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. அசிங்கமா இருக்க. ஐயோ வரலாம் விட்டுருங்க. இப்படி வச்சுக்கோ. உண்மையாவே ஸ்டானிஸ் எடுத்துல சம மேட்ரு. எல்எஸ்ஜிலாம் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியல. ஆர்சிபி என்ன பிளான்ல இருந்தாங்கன்னு தெரியல. எல்எஸ்ஜி தான் சமார் ஜோசப் வச்சிருந்தாங்க. ஆர்டிஎம் சமார் ஜோசப்பா யாருன்னு கேக்குறீங்களா? நல்ல பிளேயர், நல்ல பவுலர். ஸ்டானிஸ் அட்டிங் வெளுக்கிறத மட்டும் பாருங்க. இந்த சமபிக்கு 2 ஆர்டிஎம் அமௌண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த ஆகாஷ் அம்பானி வந்து கை கொடுத்துட்டு போனது. இன்னொன்னு எல்எஸ்ஜிக்கு வந்து சமார் ஜோசப்புக்கு ஆர்டிஎம் தூக்கின உடனே சிரிச்சுட்டே தேவல வச்சுக்கோ அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நூர் அகமதுக்கு 10 கோடின்னு சொல்லி காட்டினார்ல, நிப்பாட்டுங்க அப்படி சொல்லி. எனக்கு எல்எஸ்ஜி பண்ணது இன்னொரு பிடிச்சது. பண்ட்டுக்கு வந்து 27 கோடி. அது தக்குடா. அதுக்கு ஒரு ரீசனுமே அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா டெல்லி வந்து ஆல்ரெடி ஸ்ரேயஸுக்கு அந்த ரேட் வரைக்கும் போனாங்க, 26 கோடி சம்திங் போனாங்க. 27 போனா தொட மாட்டாங்கன்னு தோணுச்சு, அதனாலதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் ரெக்கார்ட் தான். 27 கோடி கொடுத்தா ரெக்கார்டு இங்க, அதனால செட் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. சரி ஓகே. இப்போதைக்கு ஸ்டோயினிஸ் வந்து ஒரு தரமான பிளேயர், சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, எந்த டவுட்டுமே கிடையாது. அது இல்லாம இந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்மியான ரேட்டுக்குமே போயிருந்தாரு. மார்க்கோ யான்சன் 7 கோடிக்கு போயிருந்தாரு. மார்க்கோ யான்சன் வந்து எல்லாருமே சாதாரணமா மதிப்பிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அடிச்சாருன்னா பந்து வந்து 2 நம்ம ஹைட்டுக்கு பாத்துருப்பாங்களே.
இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல. 2 தென்னை ஹைட்டுக்கு போக மாட்டா அடிச்சாருனா அவரே அப்படிதான் இருப்பாரு. ஒரு தென்னமரம் ஹைட்டு தான். அதுக்காக தான் இந்த லீடர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டாரு. அவரே பயங்கர ஹைட்டு. ஸோ சரியான பிளேயரு, சூப்பருங்க. ஸோ ஓவர்சீஸ்ல செம பிக்கா தான் இருக்கு இதெல்லாம். ஓகே ஃபைன். அண்ட் தென் நேகல் வதேரா 4,20,00,000. ஓகே, நேகல் வதேராவுக்கு 4,20,00,000 ஓகேவான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான், டிசெண்டபிளா ஓகே தான். மும்பை ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்த ஒரு பிளேயர் நேகல் வதேரா. எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இல்ல நல்லா தான் யூஸ் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் இயர் அப்புறம் நேகல் வதேரா. நல்ல பிக் தான் தெரியல. அது இல்லாம இவருமே ஒரு 420 தான். 4,20,00,000 எடுத்திருந்தாங்க. கிளென் மேக்ஸ்வெல் அவ்வளவுதான். அங்க ரெக்கி பாண்டிங் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அவ்வளவுதாங்க செம பிக்குங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, பிரித்தி சிந்தா இருக்காருலாம் கிடையாது. ரிக்கி பாண்டிங் இருக்காரு, ஆஸ்திரேலியாவோட கோட்டா அவ்வளவுதான் உள்ள போயிட்டு. ஆஸ்திரேலியா பிரீமியர் லீக் நடத்திட்டு இருக்காங்க, இந்தியன் பிரீமியர் லீக்லன்னு சொல்லி. சரி ஓகே. இது இல்லாம பிரியன்ஸ் ஆர்யா 3,80,00,000 எடுத்திருந்தாங்க. பிரியன்ஸ் ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் வந்து பிரித்தி சிந்தாவோட பிக் தான். ஆனா இந்த ஆர்யாவுக்கு வந்து நம்ம ரிக்கி பாண்டிங் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா அவர்கிட்ட தனியா எந்திரிச்சு போயிட்டு நம்மளோட பிரித்தி சிந்தா சொன்னாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு வந்து ஆர்யாவுக்கு தமிழ்நாட்டுல யாராவது சென்டர்ஸ் காட்ட மாட்டாங்க. அதுக்குள்ள நான் வரல. பிரச்சனை கிடையாது. அது இல்லாம ஜாஸ் இங்கிலீஷ் 2,60,00,000. ஓகே, நல்ல ஆப்ஷன். நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். மேபி நல்ல பிளேயர் கூட, அட்டாக்கிங் பிளேயரும் கூட. சோ தேவையான இடத்துல ஸ்கோர் பண்ண கூடியவர். சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ்திரேலியா டீமோட ஷார்ட் ஃபார்மேட் கேப்டனா இவர் தான் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. ஓவராலா பார்க்கும்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்னு நான் சொல்லுவேன். பட் அகைன் ஒன் ஆஸ்திரேலியன். அது இல்லாம அஸ்மதுல்லா ஒமர்சாய் 2,40,00,000 ஒரு ஒருத்தான பிக்கு. ஒமர்சாயை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர். என்ன பொறுத்த வரைக்கும் இவரை பெருசா ஜிடி யூஸ் பண்ணல. பட் ஒமர்சாயை வந்து பஞ்சாப் நல்லா யூஸ் பண்ணுவாங்க நம்புறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் கோட்டால வரல அவரு. ஆமா. அது இல்லாம லாக்கி ஃபெர்குசன் 2 கோடி எடுத்திருந்தாரு. பேஸ் பிரைஸ்க்கு தான் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்சோல்டு, அதுக்கப்புறமா சோல்டா இருந்தாரு. ஓவராலா ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட்ரிக் எடுக்கிறது, 4 விக்கெட் எடுக்கிறதுலாம் பண்ணுவாரு. ஆனா அது ரொம்ப ரேரா பண்ணுவார். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதனாலதான் ராக்கி ஃபெர்குசனோட வேல்யூமே பேஸ் பிரைஸ்லயே முடிஞ்சிருந்துச்சு. சோ அது இப்போதைக்கு ஃபெர்குசன் வந்து 11th இருப்பாரா இருக்க மாட்டாரா? ராக்கி ஃபெர்குசன் தெரியல, எனக்கு கொஞ்சம் டவுட் தான். தெரியல, பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திரும்ப சொல்றேன், இவர் ஆஸ்திரேலியன் கோட்டால கிடையாது, அதை சொல்லிக்க விரும்புறேன். அது இல்லாம வைசாக் விஜயகுமார் 1,80,00,000 இது ஒருத்தான பிக்கு. ஆர்சிபி பண்ண இன்னொரு மிஸ்டேக், இவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். தெரியல, பட் அதுக்கு பதிலாக பவுலர்ஸ் எடுத்துட்டாங்க. புவி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இட்ஸ் ஓகே. யஸ்தாக்கூர் எடுத்திருந்தாங்க 1,60,00,000 ஒரு நல்ல பிக். யஸ்தாக்கூரை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சில நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. மயங்க் யாதவ் இல்லாத சமயத்திலையும் சூப்பரா போட்டு இருந்தாரு. யஸ்தாக்கூருமே ஒரு நல்ல ஆப்ஷன் நம்மளோட பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அது இல்லாம ஹர்ப்ரீத் பிரார் 1,50,00,000. பிரார் ஒரு பெரிய ரேட்டுக்கு போவார்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் போயிருந்தாரு. இப்ப கூட சையத் முஸ்தாக் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு பஞ்சாப் டீமுக்காக. அபிஷேக் சர்மா தான் டீமை கேப்டன்சி பண்றாரு. பிராரோட பவுலிங் நல்லா இருக்கு. இப்போ எடுத்திருக்காங்க. அவரோட ஓர்த்த அவருக்கு தெரியல வேற டீமுக்குள்ள, அவ்வளவுதான் விஷயம். டைமும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்பயும் நல்ல இடத்த வேற எடுத்திருக்காங்க. தெரியல அவரு எடுக்கிற விக்கெட் எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் பிராரோட வேல்யூ நான் பெருசா ஹை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு போல. அதுக்கப்புறமா ஆரோன் ஹார்டி அவர் வந்து 1,25,00,000 அகைன் ஆஸ்திரேலியன் கோட்டா தான், சொல்றது எதுவும் கிடையாது. அது இல்லாம விஷ்ணு வினோத் 95 எடுத்திருந்தாங்க. விஷ்ணு வினோதை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சேர்ந்த பிளேயர். விஷ்ணு வினோத் ஒரு நல்ல பிளேயர் தான். ரொம்ப காலமா ஐபிஎல் சர்க்கியூட்ல இருந்துட்டு தான் இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீம்லாம் இருந்திருக்காரு. பட் வாய்ப்பு பெருசா கிடைச்சது கிடையாது. ஸோ இந்த வருஷமும் கிடைக்காது. பேக்கப் தான். அதுக்கப்புறமா சேவியர் பார்ட்லெட் 80,00,000 எடுத்திருந்தாங்கண்ணே. அகைன் ஒரு ஆஸ்திரேலியன் கோட்டா வச்சுக்கோ. அது இல்லாம குல்தீப் சென் 80,00,000 எடுத்திருந்தாங்க. ஓகே, நல்ல பவுலர். ஆர்ஆருக்காக லாஸ்ட் ஐசிஎஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாரு குல்தீப் சென். அது இல்லாம பிரவீன் தூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் 30,00,000 பேஸ் பிரைஸ். அதுக்கப்புறமா அவினாஷ் அப்படின்னு ஒரு பிளேயர் 30,00,000 பேஸ் பிரைஸ். சூரியன் செக்டே அவர் வந்து 30,00,000 பேஸ் பிரைஸ் எடுத்திருந்தாங்க. முஷீர் கான் 30,00,000 பேஸ் பிரைஸ். அர்னூர் பன்னு அவர் வந்து 30,00,000 பேஸ் பிரைஸ். இவங்க எல்லாருமே டொமஸ்டிக் டேலண்ட். முஷீர் கான் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்சோல்டா இருந்தார்ல, இப்போ இந்தியன் டீம்ல பெஞ்சில் உட்காந்துருக்காருல்ல, சர்ஃபாஸ் கான் அவரோட தம்பி முஷீர் கான், மும்பையை சேர்ந்த பிளேயர். ஓவராலா முஷீர் கானை பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் அன்சோல்ட் ஆகலாம். ஆனா முஷீர் கானோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டபுள் செஞ்சுரியா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல தரமான பிளேயர் முஷீர் கான். ரீசெண்டா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சு. அது வந்து ரிகவர் ஆகி ஐபிஎல் ஆட வந்துருவார் நம்பிக்கை இருக்கு. ஓவராலா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபில்லப் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம் ரெடி பண்ணிட்டாங்க. இதுல ஆட போற 4 இந்தியன் பிளேயர் யாரு? 4 இந்தியன் பிளேயரா? வேற வழி இல்ல, ஃபுல்லா ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்துருக்காரு. 4 இந்தியன் பிளேயர்ஸ். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 8 பேர் எடுக்கணும். கரெக்ட்டா? 5 பேர் தான எடுத்துருக்காரு ஆஸ்திரேலியால இருந்து. என்னடா ஒமர்சாய் எடுத்திருக்காரு, லாக்கி ஃபெர்குசன் எடுத்திருக்காருலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணுடா, எங்கடா அவெல்லாம் ஆட விட மாட்டாங்கடா. என்னடா பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஹார்டி பார்ட்லெட்
மேல மார்க்கோ யான்சன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து எடுத்திருக்காரு. ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ், அவ்வளவுதான். ஸோ யாரோ உள்ள இப்போ ஓவர்சீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஸ்டானிஸ், இங்கிலீஷ் அண்ட் யான்சன் இவங்க 4 பேர் இருப்பாங்க. இல்லனா யான்சன் ஆஸ்திரேலியா இல்ல, நீங்க வேற தப்பா பேசுறீங்க. ஆர்டியா பிளாட்டர் சொல்லுங்க. டீமுக்காக சொன்னேன் நானு. டீம் பாண்டிங்காக சொல்லுங்க, அதான் நடக்கும். சரி ஓகே மேபி. அண்ட் பவுலர்ல யாரை கொண்டு வர போறாங்க? யான்சன் ஃபார்ம் இல்லன்னு சொல்ல போறாங்க பாருங்க. இது வேற டீம் வாங்கிக்கலாம் முடியாது. அதுவும் டேய் யான்சனை வீணாக்காதீங்கடா. அடே ரிக்கி பாண்டிங்க வேர்ல்டு கப் மேல் பண்ணாதடா. என்ன நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்கோ, இன்னொரு பக்கம் யான்சனும் பவுலிங் போட்டா செம்மையா இருக்கும்ல. 2 பேரும் மாத்தி குத்திப்பாங்க. ஓகே தெரியல நடக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அந்த ஆட போற 4 இந்தியன் பிளேயர்ஸ்ன்றது நீங்க வழக்கமான கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரி ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நல்ல டீம் தான் எடுத்திருக்காங்க. அப்படியே முடிச்சுப்போம். அவங்க செலவு பண்ணி ஒரு வெயிட்டான டீம் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பஞ்சாபை சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. பிகாஸ் உள்ள வந்து ரிக்கி பாண்டிங் வந்திருக்காரு. ஆஸ்திரேலியன்ஸ் பிளேயர் உள்ள இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்டானிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் டெஃபினட்டா டீமுக்குள்ள இருப்பாங்க. அடுத்த 2 ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்றது எனக்கு இன்னமும் தெரியல. எனக்கு டவுட் இருக்கு. மேக்ஸ்வெல் நான் பஞ்சாப் பக்கம் போவே மாட்டேன்ல சபதம் போட்டு வந்தாரு. இப்போ என்ன சொல்லுவாரு? ரிக்கி பாண்டிங் இருக்காரு, இப்ப கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். பஞ்சாபோட டீம் யாருன்றது வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.